நான் சொல்றது நல்லா கவனமா கட்டுக்க. இந்த பார், இப்ப இருந்து இவனுக்கு நீதான் ஆத்தா, நீதான் அப்பேன். சரிங்கண்ணே. இவன் மூத்த மகன். இப்ப நீ என்ன பண்ற? ஏதாச்சும் ஒரு மோட்டர் பைக்கு வர்றப்ப கரெக்டா வீலுக்கு நேரம் விழுந்து ஐயோ ஆத்தா அம்மான்னு கத்து. நான் வந்து காப்பாத்துற மாதிரி அவன்கிட்ட காசை கறந்துடுறேன். புரியுதா? இந்த பாரு, நல்லா நடிச்சாதான் கம்பெனில காசு வாங்க முடியும். இப்ப பாரு நடிப்ப. ஓகே. ஸ்டேஷன்ல வாங்கிருக்கீங்களா? பெர்மிஷன் வாங்கிருக்கீங்களா? அவங்க பேசுவாங்க, நீங்க எதுக்கு அது கொடுக்குறீங்கப்பா? இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என் அன்பு சொந்தங்களாகிய பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள அடிப்படை உறுப்பினர்கள்ல இருந்து மாவட்ட தலைவர்ல இருந்து எம்எல்ஏக்கள் கேண்டிடேட், முதலமைச்சர் கேண்டிடேட் வர பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாரு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அன்பு சொந்தங்களாகிய ஏற்கனவே ஒரு பதிவு ஒன்று இந்த டிராக்ஸ் கொடுக்க வரவங்க, இந்த ரோட்ல நின்று துண்டு பிரச்சாரம், அவங்கள ஒடுக்கிறத நினச்சிக்கிட்டு அவங்கள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷம் அந்த பேப்பரை வந்து என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால எப்படி நீங்கள் வந்து எலெக்ஷனில் பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் மலரில் சாதாரணமாக பேப்பர் தானையா கொடுக்குறாங்க, கிறிஸ்தவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேரை சொல்லி, இதுக்கும் ஓட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நம்ம சேனல் ரெகுலராக பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் அதுக்கான விளக்கம் என்ன பண்ணுறேன். இந்த மாதிரி டிராக்ஸ் கொடுக்கும்போது அது ஒரு அண்ணன் கேட்குறாரு இல்லையா, ஸ்டேஷன்ல வாங்கிருக்கீங்களா? பெர்மிஷன் வாங்கிருக்கீங்களா? பீச்சில் வச்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி டிராக்ஸ் கொடுக்குற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின துண்டு பேப்பர், துண்டு பிரச்சாரம் இந்த மாதிரி கொடுக்குற என் அருமை அண்ணன்மார், அக்காமார், தங்கச்சிமார்கள், தம்பிமார்கள், நீங்கள் போலீஸில் பர்மிஷன் வாங்கணுமா அப்படின்றது என்ன பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ, இந்த மாதிரி கோமாளிகள் ஏகப்பட்ட பேர் கிறிஸ்தவத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு புள்ள ஏற்கனவே கீழே விழுந்துட்டா அந்த புள்ளைய தூக்கி திரும்பவும் கீழே விழ வைக்கிறாப்புல. யாரு? நாங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கூலு தான், ஒரே ஊருக்காரங்க. எனக்கு ஒரு செட்டு மூத்தவருன்னு நினைக்கேன். ஆமாம், நான் 10th படிக்கும்போது இந்த அண்ணன் 11th இருக்கும், இல்லைன்னா 12th. நான் 12th படிக்கும்போது அதே ஸ்கூலில் இவர் காலேஜுக்கு போன அண்ணன், என்னோட வயசில் 1 வயசு 2 வயசு மூத்த அண்ணன். இவர் மட்டும் கிடையாது, இவரை மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பேரை சொல்லி பிழைப்பு நடத்துகிற ஏமாத்துற கூட்டங்கள் நிறைய பேர் இருக்காங்க. ரோட்டில் நின்று துண்டு பிரச்சாரம் கொடுக்குறாங்கல்ல, அவங்க கிட்ட போய் உங்கள் வீரத்தை காட்டுறீங்கல்ல, பாரதிய ஜனதா பிஜேபி, இவங்க கிட்ட ஏன் காட்ட மாட்டேன்றீங்க? இவங்கள மாதிரி நபர்கள் கோட் ஷூட் போட்டுக்கிட்டு யாரப்பா சின்ன பிள்ளைகள் மனசுல என்ன பண்றாங்க, சின்ன பிள்ளைகள நடிக்க வைக்கிறாங்க. அவர் கை வச்ச உடனே பொத்துன்னு கீழே விழுற மாதிரி, திரும்ப ஒரு புள்ள கீழே விழுந்துருச்சு, அப்ப அந்த பிள்ளையோட உடம்புல இருக்கிற பில்லி சூனிய கட்டு, பாவப்பிடி எல்லாமே சின்ன பிள்ளைகள் என்னையா பாவம் செஞ்சிருக்க போது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் வயசானவங்க, ஓகே, நான்லாம் நிறைய பாவம் செஞ்சிருக்கேன், எங்க ஊருக்கார அண்ணன் தான். ஒருவேளை நான் போய் அவர்கிட்ட போய் தலையில கை வைக்கிறேன்னா நான் கீழே விழுவேன். மகா பாவி நான், எனக்குள்ள ஏகப்பட்ட சாத்தான்கள் குடியிருக்கு. ஆனா அந்த சின்ன பிள்ளைகள் என்னையா பாவம் செஞ்சிச்சு, என்ன சாத்தாயா அந்த புள்ள உடம்புக்குள்ள போய் இருக்கு. அந்த புள்ள சரி கீழே விழுந்த புள்ளைய திரும்ப எழுப்பி விட்டு அப்ப நடிக்க வைக்கிறாங்க. அந்த புள்ளைய இந்த வயசுல என்ன பண்றாங்க, ட்ரைனிங் கொடுத்து. அப்ப என் அருமை பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறவங்க, பிஜேபியில இருக்கிற என் அருமை அண்ணமார்கள், தம்பிமார்கள், மேடையில கோட் ஷூட் போட்டு நின்று ஒருத்தன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேரை சொல்லிதான் ஏமாத்துறான். சரி, இதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விடுங்க, சின்ன பிள்ளையில நடிக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி காரியத்தை போய் கேள்வி கேளுங்க. இந்த மாதிரி விஷயத்த, நான் கிறிஸ்தவையா, எங்க ஊருக்கார அண்ணன் தான், என் கூட படிச்சவர் தான்,
இவர் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட. இப்ப ரோட்ல நின்று ஒருத்தர் டிராக்ஸ் கொடுக்குறாங்கல்ல, துண்டு பிரச்சாரம் கொடுக்குறாங்கல்ல, இயேசு நல்லவர் வல்லவர்னு இல்லைன்னா இந்த மாதிரி மைக்கை வச்சுக்கிட்டு இயேசு நல்லவர், அன்பானவர், பிரியமானவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏத்துங்க, உங்கள் பாவம் மன்னிக்கப்படும், பில்லி சூனிய கட்டுகள் நீக்கப்படும், உங்கள் வியாதி சரியாகும். இவங்க கிட்ட போய் வீரத்தை காட்டுறீங்க. ஆனா கோட் ஷூட் போட்டுக்கிட்டு மேடையில மேட்சுக்கு வித்த காட்டிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட ஏன் பாரதிய ஜனதா, என் அன்பு பிஜேபியில் உள்ள அண்ணமார் தம்பிமார்கள், நம்ம எப்படி தெரியுமா, தெருவுக்குள்ள இந்த இந்திக்காரங்க என்ன பண்ணுவாங்க, வடக்கன்ஸ் பக்கெட்டு ஒரு 4-5 பக்கெட்டை தூக்கிக்கிட்டு வியாபாரத்துக்கு வருவாங்க. இல்லை இங்கே வா, என்ன வியாபாரம்? அவன் இந்தியில் என்னமோ சொல்லுவான், ஆச்காத் சுனை கலை தன்னைவாரும்பா. சரி, பக்கெட்டு அவன் ஒன்று என்ன பண்ணுவான், கீழே போட்டு அந்த பக்கெட்டை உடச்சி காட்டுவாங்க. உழைப்பாளிகள், சாரி அவன் சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. இந்திக்கார தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் உழைப்பாளிகள் அந்த பக்கெட்டை உடச்சி காட்டுவாங்க, கீழே போடுவாங்க, அது உடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பக்கெட்டை வாங்கி என்னல இது உடையாதா, இரு டம்முன்னு கீழே போட்டு ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸுக்கு மேலே போடும்போது எந்த பொருளாக இருந்தாலும் உடையதான் செய்யும். இந்த மைக்கு இதோ இப்படி போடுறேன், ஐயோ போட வர பயமா இருக்கு, இப்படி போட்டால் உடையாது. நான் வேணும்னே இதை கீழே போட்டேன்னா, மொபைலு எத்தனையோ மொபைல்கள் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்குள்ள இருந்து விழுந்தா உடையாது. ஒரு சில நேரத்துல சும்மா இப்படிதான் இவ்வளவுதான் விழும், உடஞ்சி போகும். அவங்கிட்ட போய் என்ன பண்றோம், அந்த மாதிரி அண்ணன்மார் தம்பிமார்கள் நார்த் இந்தியன்ஸ் கிட்ட நான் வீரத்தை காட்டுறேன். பாரதிய ஜனதா பிஜேபி உங்களை நான் சொல்லல, சார்லஸ் ஐயா நான் வீரத்தை காட்டுறேன்யா. ஆனா நான் எங்க திரும்ப போய் காட்ட மாட்டேன், அதே பக்கெட்டை பெரிய ஷாப்பிங் மால்ல ஏசி போட்டு குழு குழுன்ட்டு அப்படி எக்ஸலேட்டர்ல போய் அப்படி லிப்ட்ல போய் அந்த மாதிரி பில்டிங் செக்ஷன்ல ஒரு 10-20 பேர் வேலை பார்த்து, அவனும் அந்த ஷாப்பிங் மால்லையும் அதே பக்கெட்டை தான் தெருக்குள்ள இந்திக்காரங்க கொண்டு வராங்கல்ல, அதே பக்கெட்டை தான் அவங்க வச்சு விற்கிறாங்க. அந்த பக்கெட்டை என்ன பண்ண மாட்டோம், பிடிச்சி நான் அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா, பாக்குறியா பாருன்ட்டு நான் அடிக்க மாட்டேன். ஏன், தெருக்குள்ள பக்கெட் வித்துக்கிட்டு வரவங்க கிட்ட நம்ம வீரத்தை காட்டினா பக்கெட்டை தூக்கி போட்டு, அவன் பாவம் உழைப்பாளி, வெயிட்டு தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு வெயில்ல மழையில ஒரு ஜான் வயிற்றுக்காக சாப்பாட்டுக்காக தன் மனைவி பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக வரவங்கிட்ட நான் வீரத்தை காட்டினா நான் வீரன். ஏன்னா அவன் என்ன பண்ண மாட்டான், நான் 4 அடி கொடுத்தா கூட அந்த இந்திக்காரன் வாங்கிட்டு போயிடுவான், வடக்கன்ஸ். ஆனா அதே பக்கெட்டு அதே தூக்கி போட்டா உடையதான் செய்யும். ஆனா ஷாப்பிங் மால்ல நான் என் வீரத்தை காட்டினேன்னா என்ன பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, உள்ள போட்டுருவாங்க. கரெக்டா, என்ன 4 பொலார்னு அற விடுவாங்க. நான்லாம் ஆம்பளையால, சாரி நான்லாம் ஆண்மகனா, வீரத்தை எல்லா இடங்கள்லையும் காட்டணும். சின்ன பிள்ளைய வச்சு நடிக்க வைக்கிறாங்க, நீ அவங்க கிட்ட வீரத்தை காட்டாம இந்த டிராக்ஸ் கொடுக்குறவங்க. ஏன் மெரினா பீச்சிலேயோ இல்லை மெரினா அது பீச்சில் வச்சு கொடுத்துருக்காங்க, சரி எந்த பீச்சுன்னு தெரியல, ஏதோ ஒரு பீச்சுன்னு வைங்க, அவங்க கிட்ட போய் வீரத்தை காட்டினா நம்மலாம் யாரு பெரிய ஆளு. அதை வீடியோ எடுத்து முகத்தை காட்டாம, நம்ம முகத்தை காட்டாம பெண்களை மட்டும் வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளத்துல போட்டு விட்டு, பாரதிய ஜனதா குரூப்ல போட்டு விட்டு, பிஜேபி வாட்ஸ்அப் குழுக்கள்ல போட்டு விட்டு, நம்ம என்னது நான் பெரிய வீரம் பார்த்துக்கிடுங்க. ஏன்யா நம்ம வீரத்தை எங்க காட்டணும்? அவங்க உங்களை எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க, இந்த டிராக்ஸ் கொடுக்குற ஊழியத்தை கெடுக்குறீங்கல்ல, அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க, அவங்க பதில் என்ன பண்ண மாட்டாங்க, நீங்க விரட்டி விட்டீங்கன்னா போவதான் செய்வாங்க. ஆனா அதனால இழப்பு, சரி அதனால பாதிப்பு என்ன இருக்கு? இந்த டிராக்ஸ் கொடுக்குற ஊழியத்தினால, இந்த மாதிரி பேப்பர்ல இயேசு நல்லவர் வல்லவர்னு இல்ல பாவ மன்னிப்பு மனம் திரும்புதல் இதை கொடுக்கறதுனால சமுதாயத்தில் ஏதாவது சீர்கேடு உண்டாகுதா? இல்ல அதுல ஏதாவது பான்பராக்கை இயேசு கிறிஸ்து வீடு பூந்து கொள்ளடிக்க சொல்லியிருக்காரு, பெண்கள் தாலி அக்க சொல்லியிருக்காரு, சின்ன பிள்ளைகள் மேல கை வச்சு என்ன பண்ண சொல்லியிருக்காரு, இப்படி தள்ளி விட்டு ஜொபன்ற பேர்ல நடிக்க வைக்க சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஏதாவது எழுதி அவங்க கொடுக்குறாங்களா? இல்ல
இயேசு கிறிஸ்து உனக்காக பிறந்தார், உனக்காக ஊழியம் செய்தார், மரித்தார். அவரோட போதனைகள் ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு எங்களால் என்ன பண்ண முடியாது, முழு பைபிள் உனக்கு கொடுக்க முடியாது. முடிஞ்சா பீச்சில் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, பைபிள் எடுத்து படிங்க, அவ்வளோதானே. அவங்க யாரையும் கட்டாயப்படுத்தலைல்ல. இது எப்படி? காலையில் 4 மணிக்கு அலாரம் வச்சு 5 மணிக்கெல்லாம் காலை கடனை முடிச்சுட்டு நேராக என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் போயிட்டு வாக்கிங், ஜாக்கிங், அதுக்குன்னு ஒரு ஷூ சாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு டவுசர்லாம் போட்டுக்கிட்டு ஓடுறோம் தொப்பையை குறைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா அங்கே கூழாங்கல் பதிச்சிருக்கோம், அந்த கூழாங்கல்ல வெறுங்காலில் என்ன பண்ணுறோம், அக்கு பஞ்சர். அப்படியே இந்த ஜாக்கிங் வாக்கிங்கை முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்க் வாசலில் இதே மாதிரி பேப்பர் ஒன்று வச்சுக்கிட்டு ஒருத்தங்க நிற்பாங்க. அதில் என்ன எழுதியிருக்கோம், அந்த பேப்பரை வாங்கி படிச்சிங்கன்னா, ஜாக்கிங் வாக்கிங் செல்ல வேண்டாம், எந்த உணவு கட்டுப்பாடும் கிடையாது, உங்களுக்கு உடல் எடை 1 மாசத்துல வந்து என்ன ஆயிரும், 100 கிலோ குறைஞ்சிரும். ஐயோ, நான் இருக்கிறதே மொத்தமே 100 கிலோ தான்யா, 100 கிலோவும் குறைஞ்சி போச்சுன்னா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க மாறிடுவீங்க. எங்க இடத்துக்கு வாங்க, இதுதான் எங்களோட முகவரி அப்படின்ட்டு போட்டு என்ன பண்ணுவாங்க, அதுவும் டிராக்ஸ் தான். தங்களோட கடையை என்ன பண்றாங்க, விளம்பரப்படுத்துறாங்க. அதை பார்க் வாசல்ல வாங்கி பார்க்குறவங்க, ஓ அப்படியா, ஜாக்கிங் போக வேண்டாம், வாக்கிங் போக வேண்டாம், நடக்க வேண்டாம், நம்ம தின்னுட்டு தூங்கினா போதும், உணவு கட்டுப்பாடு இல்லை, ஒன்றுமே இல்லை, ஆனால் உடம்பு எடை குறைஞ்சிருமா? போக விருப்பம் இருக்கவங்க போவாங்க, போவாதவங்க அவங்க வாங்கி ஒரு கசக்கி தூக்கி போட்டு என்ன பண்ணுவாங்க, கூழாங்கல்ல ஏன் நடக்கிறீங்க, கூழாங்கல்ல அக்கு பஞ்சரு வேண்டாம், நீங்கள் நேராக எங்களோட மசாஜ் சென்டருக்கு வாங்க, நாங்கள் ஃபுட் மசாஜ் என்ன பண்ணுறோம் கொடுப்பாங்க. பார்க் வாசலில் போக விருப்பம் இருக்கவங்க போவாங்க, போவாதவங்க வாங்கி இன்னொருத்தர் பைக்கில் வச்சுட்டு போயிடுவாங்க. நான்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு காலேஜுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பேப்பர் கொடுக்குறாங்க, எங்கள் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுங்கன்ட்டு. சிம் கார்டுலேருந்து இருக்கும், ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி இலவசம், புதுசாக கடை திறந்துருக்கோம், நீங்கள் வாங்க போங்க பிரியாணி, இல்லைப்பா நான் சாம்பார் சாதம் தான் சாப்பிடுவேன், தயிர் சாதம் தான் சாப்பிடுவேன், பரவாயில்ல, அந்த பேப்பரை கிழிச்சு தூரத்துக்கு போட்டு போங்க. இப்போ நல்லா பாருங்க, இந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிற என் அருமை அண்ணன்மார், தம்பிமார், தங்கச்சிமார்கள், வாலிபர்கள் ரோட்டில் நின்று இந்த மாதிரி டிராக்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் போலீஸ் பர்மிஷன் வாங்க வேண்டாம். அந்த பார்க்குக்கு வெளியே இருக்கிறவங்க வாங்குறாங்களா, நாங்கள் பார்க் வாசலில் வச்சு உடல் எடை குறைப்பது எப்படின்ற 30 நாளில் இல்லைல்ல, எங்கள் காலேஜில் சேருங்க, எங்கள் பொருட்களை வாங்குங்க, ஆடி தள்ளுபடி, ஏசியில் என்ன பண்ணுங்க, எங்கள் கடையில் வந்து வாஷிங் மிஷின் வாங்குங்க, டிவி வாங்குங்க, ஃப்ரிட்ஜ் வாங்குங்க, பர்மிஷன் வாங்குறல்ல, ரோட்டில் நின்று ட்ராக்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம். அந்த அண்ணன் கேட்டார் இல்லையா, பிஜேபியில் உள்ள அண்ணன் தான் முகத்தை காமிக்காமல் பெண்களை மட்டும் படம் பிடிச்சி அப்படியே, அந்த அண்ணனுக்கான பதில், அந்த அண்ணன் மட்டும் கிடையாது, போலீஸ் ஐயாமார்கள் கிட்ட போய் பர்மிஷன் நாங்கள் பேப்பர் கொடுக்குறோம்யா, வாங்க வேண்டாம். இதே நீங்கள் ஒரு பீச்சுக்கு போகிறீங்க, அங்கே இருக்கிற ஒரு 100-150 பேரை ஒரு இடத்துல கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் நிற்க வைக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு டிராஃபிக் ஜாம் உண்டாகுது. இல்லை கடல் அலை வந்து என்ன ஆகுது, கடல் அலை வர இடத்துல போய் நின்றுடுறீங்க. இல்லை வாங்க நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த கடலுக்குள்ளே வச்சு ஞான ஸ்நானம் கொடுக்கேன் அப்படின்னு கூட்டு போய் அந்த கடலுக்குள்ளே அமுக்கி, இதுக்கு நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். அந்த இடத்துல ஒரு 10 பேரை கூப்பிட்டு இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் சொல்லுங்க. எத்தனையோ சினிமா நிகழ்ச்சிகள் என்ன பண்றாங்க, பீச்சில் ஒரு பைக்கை கொண்டு வந்து விட்டு அந்த பைக்குக்கு விளம்பரம் என்ன பண்றாங்க, பீச்சில் பல காரியங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பொது இடங்கள்ல பண்ணதான் செய்யறாங்க. 10 பேர் வந்து நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. ஒன்றும் இல்லை, பீச்சில் இந்த இது மண்ணு குமிச்சு அதில் ஏதாவது ஒரு சிலை மாதிரி செஞ்சு பர்மிஷன் வாங்கிட்டா இருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு ஒரு 10 பேர் வந்து நிற்பாங்க. ஐயோ 10 பேர் வந்துட்டாங்க, கூட்டம் கூடுது. இல்லைல்ல,
நம்ம யாரையும் என்ன பண்ணக்கூடாது, கட்டாயப்படுத்தி ஒரு பார்க்குக்கு வெளியே நம்ம ஒரு பேப்பர் வச்சு நின்றுக்கிட்டு, யோ நீ ஜாக்கிங் போவாத, நீ ஏம்ல ஓடிக்கிட்டு அலையிறா, காலையில் 4 மணிக்கு ஏன் எழும்புறா, நீ மரியாதையா என் இடத்துக்கு வா, உன் உடம்ப நான் குறைச்சி காட்டுறேன், 100 கிலோவில் இருக்கிற ஒன்றை 10 கிலோவா மாத்துறேன், 90 வயசு முதியோர்களாகிய உங்களை நான் என்ன பண்ணுறேன், என்னோட பியூட்டி பார்லர் வாங்க, நான் 15 வயசு சின்ன பிள்ளையா உங்களை மாற்றி காட்டுறேன் அப்படின்னுட்டு ஒரு ஜாக்கிங் வந்துக்கிட்டு இருக்கவங்களை நிப்பாட்டி, நீ இந்த வேலையை செய்யாத, எங்ககிட்ட தான் நீ வரணும் அப்படின்னு அவங்கள கட்டாயப்படுத்தினா அது தப்பு. நம்ம அப்படி பண்ணலைல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்குறோம், அவங்க வாங்குறாங்க. படிக்க விருப்பவங்க பீச்சில் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க. அப்படி இல்லையா, யாரோ ஒருத்தர் சுண்டல் எடுத்துகிட்டு வராரு, ஏங்க உங்ககிட்ட இருக்க பேப்பரை வீண் பண்ணுறீங்க, இந்தாங்க இதில் ஏதோ இயேசு கிறிஸ்துன்னு போட்டிருக்கு, இதை ஒரு பொட்டலம் அடித்து இதில் எங்களுக்கு சுண்டல் கொடுங்க, மாங்காய் கொஞ்சம் அதிகமாக போட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தானே. இல்லை நம்ம முன்னாடியே கசக்கி தூக்கி, அவ்வளோதானே. நம்ம யாரையும் பிடிச்சி நிப்பாட்டி வச்சு என்ன பண்ணலை, ஓ நீ இயேசு கிறிஸ்து அதை பாரியா, இதில் இருக்கிறதெல்லாம் படியா, நீ அப்படி நம்ம கட்டாயப்படுத்தல. அதனால தைரியமா என்ன பண்ணுங்க, தைரியமா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அருமை மிஷினரிமார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி களத்துல இறங்கி சுவிசேஷம் அறிவிக்கிற நீங்க என்ன பண்ணுங்க. அதை மீறி யாராவது டிராக்ஸ் கொடுக்குற உங்களை தொல்லை பண்றாங்களா, எப்பா நீங்க பெரிய பெரிய பேனர் வச்சு என்ன பண்றீங்க, பெரிய பெரிய குழாய் வச்சு, எங்களுக்கு பேனர் அடிக்கிறதுக்கு காசு இல்லப்பா, எங்களுக்கு பேனர் அடிக்கிற அளவுக்கு பெரிய பெரிய குழாய் வைக்கிற அளவுக்கு வசதி இல்லை, நாங்க இம்புட்டுக்கான பேப்பர் என்ன பண்றோம், இயேசு நல்லவர் நல்லவர், உனக்காக பிறந்தார் மரித்தார், மனம் திரும்பு, நல்ல பயலா வாழுன்ட்டு இதுல என்னையா இருக்கு சொல்லுங்க. சரி, அந்த ஆர்குமெண்ட் கூட தேவையில்லைங்க. சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு என்ன பண்ணுங்க, நீ குலைச்சிக்கிட்டே கிட அப்படின்ட்டு நீங்க பாட்டு கொடுங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், நம்மளை ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாங்கன்னா இந்த டிராக்ஸ் கொடுக்க போகும்போது மிஷினரி ஊழியத்துல நீங்க சேஃபர் சைடு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க மேல அவங்க கை வைக்க மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. டிராக்ஸ் கொடுக்குற அக்காமார்கள் பெண்களை வீடியோ எடுக்கிறவன் யாரு, அவங்க நோக்கம் என்ன, சமூக வலைதளத்தில் போட்டு வியூஸ் எடுக்கணும். அவங்களோட அமைப்புக்கு நான் ரொம்ப ரொம்ப பாரு மக்கள் கொடுக்குற சந்தாவில் நான் என்ன பண்றேன், இதுதான் அவங்க நோக்கம். அந்த மாதிரி நபர்களுக்கு பயப்படாதீங்க. நீங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஊழியம் என்னவோ அதை என்ன பண்ணுங்க, செஞ்சுட்டு போங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை வாலிப தம்பிமார்கள், இதுல என்ன போட்டிருக்கு, விண்ணப்பம், பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு இன்று தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். இதுதான் நம்ம ஊழியம். இயேசுவின் திண்ணை டிராக்ஸ் நம்மகிட்ட இருக்கு. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க வாலிப தம்பிமார்கள் இல்லை, அக்காமார்கள், அண்ணன்மார்கள் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. நான் சென்னையில் இருக்கேன். உங்களுக்கு என்ன பண்றேன், நேரில் வந்து பார்த்து கொடுக்கேன். இது லேமினேஷனோட என்ன பண்ணியிருக்கேன், கிழிக்கணும்னு கிழிச்சாதான் கிளியும். இந்திக்காரங்க பக்கெட்டை உடச்சி பார்ப்போம், அந்த மாதிரி கிளியாது. வாங்கிட்டு போய் என்ன பண்ணுங்க, பீச்சில் நின்று கொடுங்க. பீச்சில் நின்று கொடுங்க. என் நம்பர் தான் கீழே போட்டிருக்கேன். ஏதாவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கப்பான்னு சொல்லுங்க. சரியா? நான் பதில் சொல்லிக்கிறேன். அப்படி கொடுக்க விருப்பம் இருக்கிற நண்பர்கள் சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணுங்க, என் லைனுக்கு வாங்க. இல்லை வெளியூரில் இருக்கிறவங்க சொல்லுங்க, அது கார்டு வேணாம், நான் கொரியரில் என்ன பண்ணுறேன், கர்த்தருடைய ஜெபத்தை, கீழே விழுந்துருச்சா, கர்த்தருடைய ஜெபத்தை உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் கொடுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணியான்னு சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். இதை நான் கொடுங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன்ல. இப்போ ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்துட்டு யாரோ ஒரு அண்ணன்மார், அக்காமார், தம்பிமார், தங்கச்சிமார்கள் என் லைனுக்கு வராங்கன்னு வச்சிங்களேன், நான் உங்களுக்கு ஒரு 100 இந்த லேமினேஷன் பண்ண கர்த்தருடைய ஜெபத்தை அனுப்பிச்சி விட்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை அவங்க 100 பேருக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் போய் அவங்கள பிரச்சனை பண்ணுறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் என்ன நினைப்பீங்க,
அவன் ரோட்ல நின்று ஒருத்தன் துண்டு பேப்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஐயா. இவனை தான் நம்ம கலாய்க்கிறோம். ஆனா அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குன்றத நினைச்சுக்கிங்க. ஒவ்வொரு டிராக்ஸ் கொடுக்குற மிஷினரிமார்கள் பின்னாடி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அந்த ஆர்கனைசேஷன்ல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. இப்ப இந்த பேப்பர் எனக்கு ஒரு டோனர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கொடுத்தம்பின்ட்டு என்கிட்ட கொடுத்துருக்காங்க. நான் வாலிபர்களை வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் வீடியோ எடுத்து போட மாட்டேன். ஏன்னா அந்த வாலிபர்கள் நம்ம வீடியோலாம் வேண்டான்னு இருக்காங்க. எல்லாம் வேலை செய்கிற தம்பிமார்கள், ஸ்விக்கி சொமாட்டோவில் வேலை பார்க்குற தம்பிமார்கள் கோயம்பேடு ஆஃபீஸில் வந்து வாங்கிட்டு போவாங்க. அப்போ அவங்களுக்கு பின்னாடி என்ன மாதிரி ஒருத்தர் இருக்காங்க, ஏன் பின்னாடி இந்த இதுக்கு டொனேட் பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு பின்னாடி அவங்க குடும்பம் இருக்குது. அப்போ நீங்கள் ரோட்டில் நின்று டிராக்ஸ் கொடுக்குற ஒரு மிஷினரிமார்களை நீங்கள் கலாய்ச்சிங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷம் அடங்கிய டிராக்ஸை நீங்கள் கொடுக்க விடாமல் தடுத்தீங்கன்னா எத்தனை ஓட்டு உங்களுக்கு போகுது? இதை வச்சே பாருங்க. டிராக்ஸ் கொடுக்குறவங்க ஒருத்தர் கொடுக்க சொல்ற நான் 2 ஓட்டு காலியா, எனக்கு இதை டொனேட் பண்ணவங்க 3 ஓட்டு, என் குடும்பத்தில் 5 ஓட்டு, இதுக்கு டொனேட் பண்ண ஒரு ஐயா அவரு குடும்பத்தில் ஒரு 5 ஓட்டு. என்ன என்ன பேரு? செகண்ட் எத்தனை ஓட்டை இழக்கிறீங்க பாருங்களா? இந்த இம்புட்டுக்கான பேப்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட துண்டு பிரச்சாரம் 15-20 ஓட்டு என்ன ஆகுது? இதனாலதான் நீங்க தோத்து போறதுக்கா? போய் வீரத்தை என்ன பண்ணுங்க, என் லைனுக்கு வாங்க. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியில இருந்து ஐயாமார்கள் தம்பிமார்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா வாங்க. இந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேரை சொல்லி ஏமாத்துற கூட்டங்கள், மேஜிக் வித்தையை காட்டுற கூட்டங்கள், பிளாக் மேஜிக்னு ஒரு ஆக்ட் இருக்கு தெரியுமா, அவங்க மேல போடுங்க. இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் மேல கை வச்சு விழ வச்சு நடிக்க வைக்கிறாங்க பாருங்க, அவங்கள மாதிரி ஆட்கள் மேல போடுங்க ஐயா. நான் எடுத்து தரேன். அவங்க படிச்ச ஸ்கூல்ல இருந்து, அவங்க ஊர்ல இருந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனா வேணா இருந்துட்டு போட்டோம், கோட் ஷூட் போடட்டும், கோடீஸ்வரனா இருக்கட்டும், நீங்களும் நானும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற பண்ணுவோமா? அப்போ இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க? இப்போ உள்ள ஜெனரேஷன் பாரதிய ஜனதா பாரியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக போலிகளை ஒழிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க? துணை நிக்கிறாங்க. உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, நானும் போடுவேன் பிஜேபிக்கு, பாரதிய ஜனதாவுக்கு. தாமரை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மலரும். பயம். கோட் ஷூட்டு போட்டவங்கிட்ட போறதில்ல, பில்டிங்கை வச்சு ஏமாத்துறவங்கிட்ட போறதில்ல, மேடை போட்டு ஏமாத்துறவங்கிட்ட போறதில்ல. இந்த ரோட்ல நின்று குடிக்க தண்ணி இல்லாம பசியோட இந்த மாதிரி டிராக்ஸ் கொடுக்குறவங்க கிட்ட வீரத்தை காட்டுறது. அப்புறம் எப்படின்னா மலரும்? பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற என் அருமை சகோதரர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறணும்னா இந்த மாதிரி டிராக்ஸ் கொடுக்க வரவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு கலசம் தண்ணி கொடுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும். மலர்ந்துருச்சுன்னு நினைச்சீங்க. ஆமென்.